ஒரு திறமையான வக்கீல் இருந்தார். அவர் எந்த கேஸ் எடுத்தாலும் அந்த கேஸில் அவர் தான் வெற்றி பெறுவார். ஒரு நாள் குறிப்பிட்ட இந்த நபர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி திறமையான முறையில் வாதாடிட்டு அவருடைய இருக்கையில் போய் அவர் உட்கார்ந்து கொள்கிறாரு. அந்த நேரத்தில் அவருடைய உதவியாளர் வந்து சொல்கிறாரு, சார், இவர் தான் சார் எங்களுடைய கட்சிக்காரர் அப்படின்னு சொல்லி. நீதிபதி தீர்ப்பு எழுத ஆரம்பிக்க போகும்போது உடனே அவர் எழுந்து, ஐயா, நான் சொன்ன எல்லா சட்ட பாயிண்ட்டுகளும் சரியானதாக இருந்தாலும் இந்த வழக்குக்கு அது கொஞ்சம் கூட பொருத்தமானதாக இல்லை அப்படின்னு மறுபடியும் அவரோட வாதத்தை அவர் ஆரம்பித்து ரொம்பவுமே திறமையான முறையில் பேசி அதே நபர் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறாரு. ஒரு தனி நபரால் வெவ்வேறு கருத்துக்களை ஒரே நேரத்தில் முன்வைக்க முடியும்னா வெவ்வேறு எண்ணங்களோடு இருக்கிற இரு நபர்கள் வாழ்க்கைக்குள்ளே இணையும் போது எப்படி கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்கும்? வாழ்க்கை அப்படின்னு வரும்போது கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஒருவர் விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை அழகாகும். வேதவசனம் கூட இப்படியாக சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்பதாக. விட்டு கொடுத்து செல்லும் போது எங்களை பலப்படுத்துகிற தேவனால் எங்களுடைய வாழ்க்கையை அழகாக்க முடியும்.